என்ன காரில் உட்காந்துட்டு இருக்கீங்க பார்க்குறீங்களா? எஸ், எம்ஜியில் வந்து ஹெக்டார் ப்ளஸில் பிளாக் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க வைக்கிற பேர் பிளாக் ஸ்டார்ம். இந்த எம்ஜி ஹெக்டார் பிளாக் ஸ்டார்மை ரிவ்யூ கொடுத்ததுக்கு ராஜேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் எம்ஜி ஷோரூம் அம்பத்தூர் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்கு. நீங்கள் இந்த ஷோரூமில் எந்த கார் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அவர் புக்கிங்ஸ் பண்ணாலும் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எம்ஜியில் எந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் ஒரு புக்கிங்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்ல ஹெவியான பானட்டுங்க. ஸோ எம்ஜி இந்த பில்லு குவாலிட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு எங்கே இதோ இருக்கு. ஸோ இதாங்க இந்த காரோட இன்ஜின். ஸோ இன்ஜின் அந்த இது வைஸ் அந்த சேஞ்சஸ் மெம்பரில் ஸ்பெக் வைஸு ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாக பேக்கிங்கு செமையாகவே இருக்குது. இங்கேயுமே ஃபுல் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. 8+ சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துட்றாங்கப்பா மேலே. 8+ சவுண்ட் ப்ரூஃபு. ஸோ டர்போ சார்ஜ் இன்ஜின், எம்ஜி டர்போ சார்ஜ் இன்ஜினை செம பெருசாக இருக்குது. செம்ம நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளியுமே ஃபுல்லாக வந்து சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க. நான் என்ன சமயம் இந்த சிசி வைஸ் எந்த சேஞ்சஸுமே பண்ணலாங்க. ஸ்பெக் வைஸ் தான் நான் பண்ணுறது வந்து டீசல் மேனுவல். டீசலில் மட்டும் தான் உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் கியர் இருக்குது. இன்ஜினோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 லிட்டர்ஸ் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதோட சிசி வந்து 1956 சிசி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து உங்களுக்கு வந்து 227 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த டீசல் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பெட்ரோலில் வந்து உங்களுக்கு வெறும் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு பெட்ரோலில் மட்டும்தான் வரும். அதில் வந்து 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்டர்கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 1451 சிசிக்கான சிசி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெக் மேக்ஸிமம் பவர் வந்து 191 பிஎஸ்பி பவர் அண்ட் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பெட்ரோல் வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டீசல் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஸ்பெக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோலில் உங்களுக்கு வந்து சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் மட்டும்தான் வரும். டீசலில் உங்களுக்கு மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிளாக் எடிஷன் ஃப்ரண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக் ஸ்டார்ம் அதோட ஃப்ரண்ட் கில்லை பற்றி பார்க்க போகிறாங்க. ஃப்ரண்ட் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் க்ரோம் பண்ணிட்டாங்க. இந்த டார்க்கர் க்ரோம் கொடுத்துறாங்க. இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் க்ரோம் வரும். ஃபுல்லாக வந்து அந்த ஷைனிங் க்ரோம் கொடுத்துருப்பாங்க. இந்த யூஸ்வல் இதுமாரி வந்து ஹெக்டார்லாம் ஃபுல்லாக ஆனால் டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க. இந்த டைமண்டாக இருக்கிற அந்த க்ரோம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். எம்ஜி லோகோ இதுவுமே வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. செம்ம பெரிய எம்ஜி லோகோ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, எஸ் இந்த காரில் 360 டிகிரி கேமரா இருக்குது. இது வந்து ஷார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். அதில் மட்டும் தான் உங்கள் டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்டார்ம் எடிஷன் வருது. ஸோ அதனால இந்த மேலே அந்த பிளேட்டிங்குமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அப்புறமா இந்த சைடு குரோமே வந்து இது பண்ணிட்டாங்க, டார்க் குரோம் பண்ணிட்டாங்க. ஷைனிங் குரோம் இல்லாமல் டார்க் குரோம் கொடுத்துட்றாங்க. இந்த சைடு எல்லாமே லைட்டுமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷைனிங் குரோமா தெரியும், ஆனால் ஃபுல்லாகவே டார்க் குரோம் கொடுத்துட்றானுங்க. ஏர் வெண்ட் இங்கே ஃபுல்லாக ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸுங்க. இது வந்து எல்இடி டிஆர்எல்ஸ். உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. இதே வந்து உங்களுக்கு அந்த எல்இடி டிஆர்எல்ஸும் வந்துடும். ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஹெட்லாம்ப்ஸ் கீழே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த காரில் தான் எல்இடி டிஆர்எல்ஸ் இங்கே, அப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நிறையா கார்ஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ எம்ஜி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பிளிட் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 எல்இடி ப்ரொஜெக்டர். கீழே ஃபாக் லேம்புமே கொடுத்துருக்காங்கப்பா கீழே. சூப்பர். இங்கேயுமே ஃபுல்லாக அந்த இது கொடுத்துட்றாங்க, டார்க் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல இந்த எல்இடி போர்ஷன் அந்த லைட் ஹெட்லாம்ப்ஸ் போர்ஷன் மட்டும் டார்க்கில் கொடுத்துட்றாங்க. இதுமாரி அந்த ஷைனிங் குரோமில் வரும். இங்கேயுமே டார்க் குரோமில் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ செம்ம சூப்பராகவே இருக்குது. நான் அப்படியே சைடு வந்தேன்னா காரோட டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து 215, 55 or 18 இன்ச்சஸ் டயர் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக பிளாக் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. பிளாக் ஸ்டார்ம் எடிஷன், பிளாக் எடிஷன், எம்ஜிக்கான லோகோ
அண்ட் 4 டயர்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ், அந்த டிஸ்க் பிரேக்ஸுமே உங்களுக்கு ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கேலிப்பர்ஸு செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து 4 டயர்லையுமே ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பிளாக் டயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலிப்பர்ஸ் வந்து ரெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சில கார்லலாம் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. பட் 4 டயர்ஸுமே உங்களுக்கு அந்த கேலிப்பர்ஸ் வந்து ரெட்டில் கொடுத்துட்றாங்க, ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பர். அண்ட் உங்களுக்கு இங்கே மோரிஸ் கராஜஸ் அதுவுமே வந்து ஒரு டார்க் க்ரோம், அந்த எல்லாமே இன்னும் டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க. மோரிஸ் கராஜஸ் அந்த ஸ்கிப் லைட்லுமே அந்த க்ரோம் ஃபினிஷ்மே உங்களுக்கு போகுது பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. ஓவர்பிஎம் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும். அண்ட் 360 டிகிரி கேமரா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. பிளாக் ஸ்டாம் எடிஷனால லென்த் வித் ஹைட்டில் எந்த சேஞ்சஸ்மே பண்ணலைங்க, சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 4699 mm லென்த்து, விட்த் வந்து 1835 mm, ஹைட் வந்து 1760 mm, வீல் பேஸ் 2750 mm. இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷனால எந்த அந்த லென்த் வித் ஹைட்டில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, சேம் அதே தான். உங்களுக்கு எல்லாமே சேம் அதே தான் இருக்கும். என்னன்னா ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் பிளாக் எடிஷனில் கொடுத்துட்றாங்க. இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு நார்மல் க்ரோம் ஸ்ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இதுவுமே வந்து டார்க் க்ரோம் பண்ணுறாங்க. இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் வந்து டிரைவர் சைட் அண்ட் கோ பேசஞ்சர் சைட், ஸோ 2 சைடுமே வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து கீ பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். அதுக்கான இது 2 சைடுமே கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடு கோ பேசஞ்சர் சைடு. இந்த இது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அதுவுமே வந்து டார்க் க்ரோம் பண்ணிட்டாங்க. மோரிஸ் கராஜஸ்க்கான பேட்சிங் வந்துடும். மேலே உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லேஸ் கொடுத்துட்றாங்க. எஸ் உங்களுக்கு பேரனாமிக் சன் ரூஃப் இருக்குது, அதை நான் உள்ளே உட்காரும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓவராலாக மீதி எல்லாமே சைடு அதே தான். இப்போ நான் அப்படியே பேக் வந்தேன்னா இந்த காரோட பேக் ப்ரெசன்ஸ்லுமே உங்களுக்கு அந்த ஹெக்டாருக்கும் ஹெக்டார் ப்ளஸ்க்கும் இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் அதனால எந்த சேஞ்சஸுமே நடக்கல. இது வந்து ஹெக்டார் ப்ளஸ் அதுக்கான வேரியன்ட். இதுலேயே உங்களுக்கு ஹெக்டார் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ். இது வந்து எரியும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு ட்ரேட்மார்க் இந்த ஹெக்டாரை பொறுத்த வரைக்கும். சூப்பராக இருக்கும் நைட் டைமில் எரியும் போது. டே டைமில் எரியும் போது நல்லாவே இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பாக வருது பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். எம்ஜிக்கான லோகோ கொடுத்துட்றாங்க, ரிவர்ஸ் கேமரா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க. இந்த க்ரோமே வந்து உங்களுக்கு டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க. எம்ஜிக்கான லோகோமே டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க, சூப்பர். அப்புறம் ஹெக்டார் ப்ளஸ்க்கான பேசிங் நல்லா பெருசாக சென்டரில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க, சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமா வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் உங்களுக்கு பேக்கில் கொடுத்துட்றாங்க. இந்த க்ரோம் ஃபினிஷ் இதுவுமே வந்து டார்க் அண்ட் க்ரோம் பண்ணிட்டாங்க இங்கேயுமே, அதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வைப்பரு, டிஃபாக் லைன்ஸு, ஹை மவுண்டட் சாம்பிளாக மேலே ஷார்பின் ஆண்டனாமே கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த காரோட பூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ எஸ் ஆட்டோமேட்டிக் டெயில் கேட். எப்படி ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் கொடுத்துறாங்க, உங்கள் ஹேண்டிலுமே கொடுத்துறாங்க. இது க்ளோசிங்கானதுங்க. ஸோ இதான் எனக்கு கிடைக்கிற பூட் ஸ்பேஸு. ஸோ தேர்ட் ரோ இருக்கனால இதான் எனக்கு கிடைக்கிற பூட் ஸ்பேஸுங்க. அதனால தான் நான் வந்து ஒரு சீட்டு ஓப்பன்லேயும் ஒரு சீட் ஃபோல்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுவுமே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு ஃப்ளாட்டாக இன்னும் ஒரு பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்கும் நீங்கள் அதுவுமே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லைட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ லைட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ இது வந்து தேர்ட் ரோ பேசஞ்சருக்கான இந்த கப்போர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மற்றபடி பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த இங்கேயுமே அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்பேர் வீல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் வீல் காட்டுறேன். ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு இந்த சேஸுக்கு அடியில் இருக்கா ஸ்பேர் வீலு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்பேர் வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஹோல்ட் பண்ண ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் டெலிகேட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகுது, சூப்பராகவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் டெலிகேட்டுங்க இது. இப்போ அப்புறம் உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா. இந்த பிளாக் எடிஷன்னால என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க. இந்த காரோட கீ லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பன் கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ரிமோட் கண்ட்ரோல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ஜிக்கான லோகோவுமே குட்டியாக அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர்ஸ் வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே விண்டோ லாக் அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு 1 டச் பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. அப் அண்ட் டவுன் 2 சைடுமே டிரைவர் சைடு மட்டும் 1 டச் பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸுங்க, லாக் அன்லாக்கு, அப்புறம் இங்கே வந்து அந்த ஸ்டோரேஜுமே கொடுத்துட்றாங்க. இதுவுமே அந்த கன்மெட்டல் கிரே அந்த ஃபினிஷில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க, அதுவுமே செம்ம சாஃப்டாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸுங்க எல்லாமே லெதரில் கொடுத்துட்றாங்க. இங்கே எல்லாமே லெதர். அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸோ தாராளமாக வைக்கலாம். அதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்துடும்.
உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஓவர் பீம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. யூஸ்வலாக வந்து அந்த டோர்ஸில் கொடுப்பாங்க, பட் இவங்க வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. அந்த ஃப்ரண்ட் ஏசி வெண்ட்டுக்கு கீழே இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துறாங்க ஓவர் பீம் கண்ட்ரோல்ஸ். அப்புறம் ரைட் லெஃப்ட் ஹெட்லைக்கான லெவலர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்பைரோமீட்டர் கிளஸ்டர் பிரைட்னஸை ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க. பூட் ஓப்பனுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க, சூப்பராகவே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு காயின் ஒரு டோக்கன் ஒரு கார்ட்ஸ் வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், ஏடிஎம் கார்ட்ஸ், அதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. ஃபியூல் டேங்க் ஓப்பன் போனட் ஓப்பனுமே உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. அப்புறமா இது வந்து நான் பண்ணுறது வந்து மேனுவல் கியருங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சுமே வந்து உங்களுக்கு மேனுவல் கியரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ். ஆக்சுவலாக இது வந்து ஹெக்டர் ப்ளஸ்ஸுங்க. ஸோ ஹெக்டர் ப்ளஸோட பிளாக் ஸ்டாம் எடிஷனோட ஸ்டியரிங் வீல், ஸ்டியரிங்குமே வந்து ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்றாங்க. செம்ம சூப்பராக இருக்குது ஸ்டியரிங் வீல் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக பிளாக். இந்த ஸ்டிச்சிங் மொத்தக்கும் பிளாக்ல கொடுத்துட்றாங்க, செம்ம. ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்தா அவங்க எம்ஜிக்கான லோகோ வந்துடும் இந்த இடத்துல. அதுவுமே வந்து அந்த லைட் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க எம்ஜி லோகோ. அண்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் பட்டன் செட்டிங், அப்புறம் அதுக்கான ஸ்பீடு, அப்புறமா வந்து இந்த கிளஸ்டர் மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஸ்பீட் செட்டு, அப்புறம் ஸ்மார்ட் க்ரூஸ், அதுக்கான கண்ட்ரோல்ஸ் உண்மையுமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்டு, அப்புறமா வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறாங்க. சாங் வால்யூம் அப் அண்ட் டவுனு, சாங் ட்ராக் மாற்றுறது, கால் பிக் பண்ணுறது, அட்டன் பண்ண மியூட்டு, அதுக்கான ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இதுவுமே இந்த டார்க்கில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதுவுமே வந்து அந்த ஷைனிங் மாதிரி ஒரு ஃபினிஷில் வரும் இதுக்கு முன்னாடி இந்த ஹெக்டாரில். பட் இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷனில் ஒரு மேட் டார்க் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டியரிங் வீல் பார்க்குறதுக்கு இந்த ஃபுல் பிளாக்ல பார்க்குறதுக்கு செம கிளாஸாக சூப்பராகவே கொடுத்துருவோம். ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரெதர் ரேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. எஸ், ஸ்டியரிங்கில் உங்களுக்கு டில்ட்டு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீரோமீட்டர் கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீரோமீட்டர் தான் கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுலேயே எல்லாம் ஃபீச்சருமே வந்துருங்க. உங்களுக்கு எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு காட்டுது பாருங்கள். அப்புறமா வந்து சீட் பெல்ட் வார்னிங், அப்புறமா வந்து லைன் டிபார்ச்சர் வார்னிங், எல்லாமே அந்த அட்டாச் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த கேமராமே உங்களுக்கு நேவிகேஷன் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் ஃபியூவல் அதுக்குமே வந்து இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே வந்து உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங், எத்தனை ஃபியூவலுக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்து யூஸ்வலாக ஹெக்டாரில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு இதிலே கொடுத்துட்றாங்க. அண்ட் அந்த விசிபிலிட்டி பார்க்குறதுக்கும் சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக நியூ கார்னால உங்களுக்கு அந்த கவர் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு கேமராவில் ஒரு மாதிரி டல் ஃபினிஷ் இருக்கும். பட் விசிபிலிட்டியாக நீங்கள் வந்து அந்த கவர் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிளியர் விசிபிலிட்டி எனக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வேண்டு. இங்கேயுமே வந்து டார்க் க்ரோம் பண்ணிட்டாங்கப்பா. அட ஆமாம், ஸோ இங்கேயுமே வந்து டார்க் க்ரோம் பண்ணிட்டாங்க, செம. உங்களுக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு காரை சுற்றி போகுது, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கேயுமே அந்த கிளாசி பிளாக்ல ஃபுல்லாகவே கொடுத்துறாங்க. இந்த ஏசி வென்ட்டு கிட்ட எல்லாமே செம சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இது சொல்ல மறந்துருப்பேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறமா ஹெட்லைக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பர் கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்விட்சஸ்மே கொடுத்தாங்க. எஸ் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பருமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். இதை பாருங்கள், இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இருங்க வைட் ஆங்கிள் போட்டுக்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆடு எங்கள் அப்பாடி எப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் காரில் உட்கார்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. இது வந்து யூஸ்வலாக நெக்டாரில் வருதுதாங்க, ஃபேஸ் லிஃப்டான நெக்டாரில். அப்புறமா மேப்பு, நேவிகேஷன், அப்புறம் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் 360 டிகிரி கேமராவுமே நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பியன் லைட்டிங்குமே இருக்குப்பா காரில். ஆம்பியன் லைட்டிங் கண்ட்ரோல்ஸ், அப்புறமா அதுக்கான கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறமா விண்டோ ஓப்பனு, அப்புறமா லாக்கு, டெயில் கேட் ஓப்பனு, அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்து நீங்கள் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சூப்பர்னு சொல்லலாம். 360 டிகிரி கேமரா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சாங் வேணும்னா கூட நீங்கள் இந்த ஃபுல்லாகவே டச் பண்ணி உங்களுக்கு சாங் யூஎஸ்பி கனெக்ட் போட்டுக்கு நான் என்ன சொன்னேன், ஜியோ சாவனே கொடுத்துட்றாங்க. சூப்பர், ஜியோ சாவன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ எஸ் 360 டிகிரி போட்டிங்கன்னா 360 டிகிரி கேமரா வியூ இங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது பாருங்கள் காரோட வியூ.
உங்களுக்கு வந்து பிளாக் கலர் என்ன கார் எந்த கலர் இருந்தாலும் டிஃபால்ட் கலர் ஒயிட் கலர் தான் வரும். ஓ சன்ரூஃப் ஆப்ஷன் அதுக்கான இதுவுமே கொடுத்தாங்க. இது நான் எந்த காலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம. இதை நான் எந்த காலையுமே பார்க்கல. அவ்வளோ அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரே கலர் தெரியுது பார்த்தீங்களா, செம சூப்பராக இருக்கு. ஓவராலாக 360 கேமரா வியூங்க இது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறமா சைடு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே வந்து நீங்கள் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸுமே ஒர்க் ஆகும். அதுவுமே சூப்பராகவே இருக்கும். ரிவர்ஸ் கேமராவும் இந்த காரில் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. காரோட ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இந்த சைடில் இந்த இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் பின்னாடி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபுல்லாக டார்க் ரோம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து அந்த டார்க் ரோம் கொடுத்துட்றாங்க. இங்கேயும் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அப்புறம் கோ பேசஞ்சர் சைடுமே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. எல்லாமே லெதரு, இதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. சூப்பர் பொங்க. இங்கேயுமே அந்த ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துட்றாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே அந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த பிளாக் ஸ்ட்ரிப்புமே கொடுத்துட்றாங்க. குரோம் ஸ்ட்ரிப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்ட்ரிப்பு கொடுத்துறாங்க. டிசைனிங் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே லெதருங்க, எல்லாத்துலேயுமே லெதர் தான். ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். கூல்டு க்ளவ் பாக்ஸ். ஸோ இங்கே காற்று வருது, குழு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் ஜூஸ் ஏதாச்சுன்னா கூல்ட் ஆயிரும். செம்ம வேற லெவல் ஃபீச்சர்ஸ் இந்த எம்ஜி ஹெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் வச்சு நீங்கள் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எம்ஜி மட்டும்தாங்க வந்தது. அதுக்கப்புறமா தான் எல்லா கார்லையும் கொண்டு வந்தாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வாய்ஸ் கமாண்ட் வச்சு நீங்கள் ஓப்பன் சன்ரூஃப் சொன்னீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். பேரோனமிக் சன்ரூஃப் இந்த காரில் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜியில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபீச்சர் வைஸ் கார் தான் இந்த எம்ஜி ஹெக்டார் ப்ளஸ். எல்லாம் இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்கப்பா. வயர்லெஸ் சார்ஜிங் போட்டுமே இந்த காரில் இருக்குது. அதுவுமே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபோன் வச்சு அவங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட கியர். நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் பண்ணுறது வந்து டீசல் வேரியன்ட்டு. ஸோ டீசலில் வந்து உங்களுக்கு மேனுவல் கியர் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் வரும். இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியருங்க டீசலில் பொறுத்த வரைக்கும். ரிவர்ஸ் போகணுன்னா இங்கே ஒரு நாப் இருக்குல்ல, ஸோ அந்த நாபை இப்படி தூக்கி நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடுற மாதிரி நல்லா தள்ளி ரிவர்ஸ் போடணும். அதுவும் காட்டியிருக்க பாருங்க. அப்படி தான் நீங்கள் உங்களை அப்புறமா இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஏசி மேக்ஸுக்கு அதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துறாங்க. இங்கே ஃபுல்லாக கிளாஸி பிளாக்கு. பார்க்கிங் லைட் உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஸோ பார்க்கிங் லைட் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ். அதுலேயுமே சுற்றி அந்த க்ரோம் ஃபினிஷ் வரும்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து டார்க் க்ரோமில் இந்த டார்க் மேட்னு சொல்லலாமா, டார்க் மேட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இந்த கப் ஹோல்டர்ஸை சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக்குமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா ஆம்ரெஸ்ட் எனக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. ஏன்னா சாலிடாக இருக்குது ஆம்ரெஸ்ட்டு. ஸோ அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா அங்கேயுமே ஒரு சார்ஜிங் சாக்கெட் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு அந்த இடத்துலையுமே கொடுத்துறாங்க ஆம்ரெஸ்ட் கிட்ட. சூப்பர். ஐஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ப் வேரியண்ட்டில் இதுதான் இருக்கிற டாப் வேரியண்ட்டு. ஸோ அதில் தான் உங்களுக்கு பிளாக் ஸ்டாம் எடிஷன் வருது. ஸோ ஐஆர்பிஎம் உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் கொடுத்துட்றாங்க. சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துட்றானுங்க. அப்புறமா லைட் வந்து உங்களுக்கு அதோ லைட் ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு ஒயிட் கலர் லைட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸுங்க நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது எரியறதுக்கு அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் வித் லைட்டு. சூப்பர் டிரைவர் சைடு. அப்புறம் கோ பேசஞ்சர் சைடு அங்கேயுமே வேனிட்டி மிரர் வித் லைட்டு. சூப்பர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடு வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஹூக்குமே கொடுத்துட்றாங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க. இது சாஃப்ட் மெட்டீரியல், செம்ம சாஃப்டா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்கெல்லாமே வந்து அந்த ஸ்னோ ஒயிட் அந்த ஒரு மாதிரி கிரே ஃபினிஷ்ல தான் வந்து சீலிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளில அந்த இன்டீரியர்ஸ் சீட்லாம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர்ல கொடுத்துறாங்க. பிளாக் கலர்ல வரும். ஏன்னா எஸ் இந்த கார்ல பேரானோமிக் சன்ரூஃப் இருக்கு. செம்மையா இருக்கு இந்த காரோட பேரானோமிக் சன்ரூஃப். அண்ட் வாய்ஸ் எனேபிள் வச்சு நீங்கள் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜியில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய கார்ஸில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வாய்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே ஓப்பன். ஓகே ஓப்பன் சன்ரூஃப். எஸ் எப்படி? க்ளோஸ் சன்ரூஃப். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் டைப் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சன்ரூஃப் பண்ணிக்கலாம். இதுவுமே க்ளோஸ் ஆகுது ஒரே வாய்ஸ் கமாண்ட்லேயே. இந்த இதுவுமே இங்கேயும் அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்கு.
இந்த எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் பிளாக் ஸ்டாம் எடிஷனோட சீட்டில் வந்து நான் காட்டிருக்கேன். டிரைவர் சீட்டில் செம்மையாக இருக்குது. இல்லை அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டர்டே சப்போர்ட்டுமே நல்லா இருக்குது. இந்த ஸ்பேஸுமே நிறையாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிக்குது கரெக்டாக. இந்த பக்கெட் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் லிட்டர்ஸ் அதான் யூஸ்வலாக வரும் உங்களுக்கு. 2 அட்ஜஸ்டபிள் லிட்டர்ஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ரிக்ளைன் ஆங்கிள் ஹைட் இருக்கா? எஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டுமே இருக்குது. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து உங்கள் மேனுவல் கண்ட்ரோல் கிடையாது. எல்லாமே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. இந்த டிரைவர் சீட்டில் பேக் சீட் போயிட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இந்த காரோட பேக் சீட் அதாவது செகண்ட் ரோ, பிகாஸ் இது ஹெக்டர் ப்ளஸ் தேர்ட் ரோவுமே இருக்குது. நான் வாவ் சூப்பர். இது என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு நான் இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ ரூம் நிறையவே இருக்குது. ஸோ இவ்வளோ நீ ரூம் எனக்கு வந்து இருக்குது. அண்டர்டே சப்போர்ட் 95% இருக்குது. அண்டர்டே சப்போர்ட் செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதுலேயுமே வந்து இன்னொன்று, இந்த செகண்ட் ரோவுமே உங்களால் இதை பாருங்க, பின்னாடி முன்னாடி உங்களுக்கு தெரியுதா நான் மூமெண்ட் காட்டுறது. ஸோ பின்னாடி முன்னாடி செகண்ட் ரோவுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ பேக்கு ஃப்ரண்ட்டு சூப்பர். இது வந்து யூஸ்வலாக ஹெக்டரில் இருக்கிறதாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு ஆம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருவோம். ஆம் ரெஸ்ட் நல்லா பெருசாக இருக்குது. 2 பேசஞ்சர் தாராளமாக ஆம் ரெஸ்ட் கை வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆம் ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரெக்கனைன் பண்ணிக்கலாம். பின்னாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெக்கைன் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ஸு. ஃப்ளோர் பேனல் செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நான் தேர்ட் பேசஞ்சர் தாராளமாக உட்காரலாம். என் உடம்புக்கெல்லாம் 3 பேர் அசால்ட்டாக உட்காரலாம். வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஃப்ளோர் பேனல் ஃப்ளாட்டாக இருக்கனால 3 பேர் என் சைஸ்க்கு என்னோட கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கூட தாராளமாக 3 பேசஞ்சர்ஸ் அசால்ட்டாக உட்காரலாம். அந்த அளவுக்கு இதோட பிரெத் அதிகம். செகண்ட் ரோக்கு சைல்டு சீட், ஐசோஃபிக் சைல்டு சீட் மவுண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அந்த லோகோவுமே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ், ஒரு ஹூக்கு. ஸோ லைட் உங்களுக்கு இங்கேயுமே ஒயிட் லைட் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கேயுமே ஒயிட் லைட் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 2 சைடுமே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 சைடுமே ஹூக்கு கொடுத்துட்றாங்க. 2 சைடுமே லைட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி அந்த சைடுமே உங்களுக்கு லைட் இருக்கும். பிகாஸ் சன்ரூஃப் இங்கே இருக்கிறதுனால இங்கெல்லாமே ஒயிட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டிரைவர் சீட்டு ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. 2 சீட்டுக்குமே மேக்சின் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. செகண்ட் ரோ பேசஞ்சருக்குமே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. அங்கேயுமே வந்து அந்த பிளாக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துலையுமே ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஸோ 2 செகண்ட் ரோ பேசனுக்கு ஒரு ஏசி வெண்ட்டு. கீழேயுமே வந்து ஒரு என்ன சார்ஜிங் சாக்கெட், அது யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றாங்க. அப்புறமா உங்களுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் அது நல்லா டீப்பாகவே போகுது. ஸோ உங்களோட ஃபோன் தாராளமாக வைக்கலாம். உங்களுக்கு தேர்ட் ரோலையுமே உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. இது வந்து தேர்ட் ரோவுக்குமே வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்க. ஏசி அந்த ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸுங்க. ஸோ இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்புறமா வந்து இங்கேயுமே வந்து ஒரு ஏசி தேர்ட் ரோக்கான ஏசி 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா இங்கேயுமே ஒரு கப் ஹோல்டர்ஸ். சார்ஜிங் சாக்கெட்டு தேர்ட் பேசஞ்சருக்கு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குங்க. 5 சீட்டர், 6 சீட்டர், 7 சீட்டரு. உங்களுக்கு 5 சீட்டரில் வந்து உங்களுக்கு டீசல் மேனுவல் கியர், அதுலேயும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் சிவிடி ஆட்டோமேட்டிக், அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் 5 சீட்டரில் வரும். 6 சீட்டரில் உங்களுக்கு மேனுவல் கியர் மட்டும்தாங்க இருக்குது. மேனுவல் கியர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷனுக்கு 6 சீட்டரை பொறுத்த வரைக்கும். அப்புறமா வந்து 7 சீட்டர்லையுமே உங்களுக்கு வந்து டீசல் மேனுவல் கியருக்குமே வந்து இருக்குது. அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷனுக்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் இதில் 7 சீட்டரில். அண்ட் வந்து வேரியன்ட் வந்து ஷார்ப் ப்ரோ, அந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் உங்களுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக் ஸ்டாம் அந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.